நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கள தகவலை தற்போது பார்க்கலாம். இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்து நியூஸ் 7 தமிழ் சார்பாக துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்து ஜாய் பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து தற்பொழுது அந்த துளிரும் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமாக காலை 10 மணிக்கு துவங்கிய இந்த துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழா என்பது வெகு சிறப்பாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியை பல்கலைக்கழக துணைவேந்தர், அதே போன்று சார்பு துணைவேந்தர், தொடர்ச்சியாக பதிவாளர் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தனர். அதன் பிறகு வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த அந்த படைப்பு காட்சிகள் அடங்கிய அரங்கையும் அவர்கள் திறந்து வைத்தனர். தொடர்ச்சியாக இங்கு படைப்பு காட்சி என்பது அதிக மாணவ மாணவிகள் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவில் நூற்றுக்கணக்கான பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் தற்பொழுது அந்த இயற்கை மற்றும் அந்த படைப்பு காட்சிகளை வைத்து கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது இங்கு பல்கலைக்கழக பதிவாளர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அவங்க கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மாணவ மாணவிகளின் படைப்பாற்றல் எப்படி இருக்குது? உண்மையிலேயே வேக்கத்தக்க விதத்தில் இருக்குங்க. ரொம்ப அதாவது இந்த வயசில் சின்ன பசங்க, சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு இவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும், நம்ம நம்ம வாழ்கிற இடத்த வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கணும், ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் ஃபாசில் ஃபியூயல்ஸ் லைக் பெட்ரோல் டீசல்ல இருந்து நம்ம மாற்று எரிபொருளுக்கு மாறணுங்கிற விஷயம்லாம் இந்த வயசில் இந்த பசங்களுக்கு இவ்வளோ அவேர்னஸ் கிடைச்சது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு 1-2 பசங்களை வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கிறாங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கு. பேசிக்ஸாக பைத்தான் ப்ரோக்ராமிங் படித்து ராஸ்பெரிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி அவன் பயோமெக்க வேஸ்ட்டை வந்து அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், இல்லை ஹவு டு ரெடியூஸ் தேட் அப்படின்னு. சில பசங்க வந்து அக்ரியில் அவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டுறாங்க. அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில், தமிழ்நாடு விவசாயத்துக்கு பேர் பெற்றது. விவசாயத்தில் தண்ணியோட லெவல் கிரவுண்டில் எவ்வளோ இருக்குங்கிறத சென்சார் மூலமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து உண்மையிலே பசங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இவங்க தான் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நமக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது பார்க்க முடியும். இந்த அரங்கு முழுவதும் தற்பொழுது இங்கு படைப்பு காட்சிகள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சில மாணவி இடையிறாக அவடம் இருப்போம். எந்த பகுதியிலிருந்து வாரீங்க? உங்களை இந்த படைப்புகள் குறித்து சொல்லுங்கள். நாங்கள் திசையன்விளை ஜெயராஜேஷ் வித்யாமந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வரோம். இப்போ இதில் வந்து பிளாஸ்டிக்கோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம உலகத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம், இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி அதை பற்றி சொல்கிறோம். பார்க்க முடியும். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் விதவிதமாக ஒரு படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றனர். மேலும் சில மாணவ மாணவிகள் இணைகிறாங்க. இந்த காட்சிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் பார்த்து கொண்டு அவர்களும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த அறிவியல் படைப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையிலும் அவர்களும் இந்த பகுதிகளுக்கு வருகை தந்திருக்கின்றனர். நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வாரீங்க? இந்த படைப்புகள் குறித்து சொல்லுங்கள். இது நாங்கள் பனக்குடியிலேருந்து வரோம். எங்களோட கான்செப்ட் வந்து வாட்டர் பியூரிஃபையிங் போட். அதாவது தண்ணியில் நம்ம போட் வச்சு ட்ராவல் பண்ணும்போதே நம்ம வாட்டரை பியூரிஃபை பண்ணலாம். நம்ம தான் அதை பொல்யூட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பியூரிஃபை இட். நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் தண்ணியிலேருந்து வாட்டர் பம்ப் மூலமாக. அப்புறம் அது ஆக்டிவேட்டட் சார்கோல் மூலமாக அது எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நைட்ரோஜன் அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த வகையில் மெரைன் லைஃப்பை நம்மளால் காப்பாற்ற முடியும். பயோடைவர்சிட்டி சேவ் ஆகும், வாட்டர் பொல்யூஷன் கம்மியாகும். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திரளான மாணவ மாணவிகள் இந்த படைப்புகளுடன் இந்த பகுதிகளில் குவிந்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர்கள் விஜய் பிராங்க்லின் மற்றும் ஆல்வின், சதீஷுடன் ரமேஷ்குமார்.